2023 வந்து நிறைய மழை வந்து பெஞ்சப்போ வந்து இது மட்டும் வந்து தண்ணி வந்து நின்று மக்கள் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் வந்து தண்ணி போயிட்டு மக்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட வந்து முடியாது, எங்கேயும் வேலைக்கு வந்து போக முடியாது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றிக்க, அது போல் மெடிக்கல் இஷ்யூ எது நடந்தாலுமே வந்து ஒரு சேஃப்டி எதுவுமே கிடையாது. நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் தான் சொல்ல முடியும். எங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா தான் எங்களுடைய கஷ்டம் தெரியும். மற்றவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுல்ல. வியாசர்பாடி, MKB நகர், எழில் நகர், மணலி, கொடுங்கையூர் இந்த பகுதியில லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. வருடா வருடம் மழை காலத்துல இந்த மக்கள் எல்லாருமே வெள்ள பாதிப்பால ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய நிலை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இதற்கு காரணம் என்னவா சொல்றாங்க அப்படின்னா, பக்கிங்ஹாம் கெனால்ல ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் தான் இதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கெனால் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்ற ஆய்வு பண்ணோம். அதில் பார்த்தோம்னா கேப்டன் காட்டன் கெனால் பக்கிங்ஹாம் கெனாலில் சேர்ற இடத்துல ஒரு அடைப்பு இருந்தது பிரிட்ஜு கட்டுறதால. அதே மாதிரி IOC பக்கத்தில் அங்கே ஒரு கேப்டன் கெனாலில் இன்னொரு அடைப்பு இருந்தது. இது பரவி நிற்கக்கூடிய கொடுங்கியூர் டம்ப்யார்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களில் புதுசாக ஆக்கிரமிப்புகள் வந்துட்டு இருந்தது. இதுல வடசென்னையில இருக்கக்கூடிய ஒரு 6 மாணவர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. இந்த 6 மாணவர்களும் அவங்களுடைய நண்பர்களும் டாக்ஸிக் டூர், அதாவது வடசென்னையில எந்த மாதிரியான கால்வாய்களா இருக்கட்டும், பல்வேறு சதுப்பு நிலங்களா இருக்கட்டும் எப்படி இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நேரடியா சென்று ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாங்க. அப்புறம் பிரசாந்த் நடக்கிற கிளாஸுக்கு வந்துட்டு ரெகுலராக போனோம். அவர் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை பற்றி சொன்னார், ஃப்ளட்டுக்கான ரீசன் அதெல்லாம் சொன்னாங்க. அப்புறம் டாக்ஸிக் டூர் கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன இது வருது அதை பற்றி தான் சொன்னாங்க. ஃப்ளட்டுனா தண்ணி வரும், மழை பெஞ்சா தண்ணி வரும், அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸிக் டூரை போகும்போது தான் தெரிஞ்சுது எதனால் வந்து ஃப்ளட்டு வருது, ஏன் நம்ம இடத்துக்கு வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த மாணவர்கள் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, 2023ல மிக்ஜாம் புயலப்ப வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட போது வடசென்னையோடைய கால்வாய்கள் அடைக்கப்பட்டிருந்ததால அதிக அளவிலான தண்ணீர் அப்படிங்கிறது அவங்க தங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் சூழ்ந்து மருத்துவ உதவி இல்லாமையும் உணவு கிடைக்காமலையும் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்ததா அந்த மாணவர்கள் பேசும்போது சொல்றாங்க. தண்ணி வரும், ஃப்ளட்டு வந்து ரொம்ப மழை பெஞ்சாலே அப்படியே தேங்கி தேங்கி நிற்கும். அப்போ வந்து ரொம்ப கீழே இருக்கிற வீடெல்லாம் ரொம்ப அந்த தண்ணி வந்து உள்ளே போயிடும். படுக்கிறதுக்கு கூட தூங்கத்துக்கு சரியாக இடம் இல்லாமல் இருக்கும். சாப்பாடு கூட சரியாக சமைச்சு சாப்பிட அவ்வளோ இருக்காது. நாங்கள் வந்து எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் தான் சொல்ல முடியும். எங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தா தான் எங்களுடைய கஷ்டம் தெரியும். மற்றவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுல்ல. இந்த மாணவர்கள் எல்லாரையும் வழிநடத்தக்கூடியவரா பிரசாந்த் இருக்கிறாரு. வியாசை தோழர்களும் CCAGயும் சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஃப்ளட் ரெசிலியன்ஸ் இன் நார்த் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் படி இங்கே வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து 6 இளைஞர்களை வந்து தேர்ந்தெடுத்தோம். கிளைமேட் டூர், டாக்ஸிக் டூர் மூலிமா கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்கு வந்து ஆர்வம் இருக்கோ அந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்தோம். அந்த இளைஞர்கள் மூலிமா கிளைமேட் சேஞ்சுனா என்ன அப்படின்ற குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்லையும், அப்படி குளோபல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கும்போது சென்னை வந்து ஒரு ரொம்ப மோசமான நகரம், கிளைமேட் சேஞ்சினால பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட சென்னை இன்னும் வந்து வல்னரபிளான ஏரியா. ஏன் அப்படின்னா இப்போ சவுத் சென்னையில் வந்து வெள்ளம் வருதுன்னா அங்கே இருக்க மக்களால் அதுலேருந்து மீண்டு வர முடியும். ஆனால் நார்த் சென்னை மக்களால் அப்படி மீண்டு வர முடியாது. பொருளாதார ரீதியாலையாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒடுக்குமுறையாக இருக்கட்டும், இந்த மக்களோட ப்ராப்ளம் வந்து அவங்களே தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வெளியில் எடுத்துகிட்டு போகணும், அறிவியல் பூர்வமாக எடுத்துகிட்டு போகணும், இளைஞர்கள் மூலியமாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இதை நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். பிரசன்ட் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டாக்ஸிக் டூர் அரேஞ்ச் பண்ணாங்க. அது மூலிமா ஒரு கிளாஸ் பண்ணாங்க. நம்ம ஏரியாவில் என்னென்ன பாதிப்பு வருது அப்படின்ட்டு வந்து நம்மளுக்கு சொன்னாதானே நம்மளுக்கு தெரியுன்றனால அதெல்லாம் சொன்னாங்க. ஒரு இடத்துக்காக கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு, இதனால தான் இந்த மாதிரி வருது ஃப்ளட்டு, நீங்கள் வந்து அங்கே குப்பைமேடாண்ட இது பண்ணனால தான் நம்மளுக்கு வந்து தண்ணி போவாம இருக்கு. இது எல்லாமே உடனடியா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கிறதால மாணவர்கள் எல்லோருமே களத்துக்கு சென்று அங்க ஆய்வு மேற்கொண்டதோட ஒரு அறிக்கையை தயாரிச்சு அதை சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா அவர்களுக்கும் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் வழங்கியிருக்காங்க. கேப்டன் கனாலும் பக்கிங்ஹாம் கனாலும் வந்து போவதில்ல, அந்த இடத்துல வந்து 2 அடைப்பு வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அடைப்பு வந்து பிரிட்ஜு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு அடைப்பு, இன்னொரு இடத்துல வந்து குப்பை மேட்டுக்குள்ள வந்து குப்பை வந்து கொண்டு போக முடியல. இந்த சைடு வந்து எடுத்துட்டு வந்தோன்னா வந்து மாட்டிப்பாங்க, எங்க எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சைடில் வந்து அந்த கெனால் மேலே வந்து பிரிட்ஜு கட்டுற போல வந்து
ஒரு இது வந்து பேஸ்மெண்ட் வந்து கீழே வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதையும் வந்து ஏன்னா அது ரெண்டுமே போனால் தான் வந்து பீச் வந்து உள்வாங்கும், அது பீச்சில் போய் கலக்கும். அது உள்வாங்கினதான் வந்து தண்ணி வந்து அதில் வேகமாக ஓட தான் வந்து அது வந்து உள்வாங்கும். இப்போ அங்கே வந்து ஒரு அடை பறிச்சுன்னா வந்து அங்கேயும் ஸ்லோவாக போயிட்டு கடல் உள்வாங்கிறதையும் வந்து ஸ்லோவாக வாங்கிச்சுன்னா வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து வட சென்னை தான் வரும். பசங்க மூலயமா ஒரு லெட்டர் அனுப்பிச்சு இதை வந்து உடனடியாக நிறுத்துங்க. ஏன்னா நம்ம செப்டம்பர் மாதத்தில் இருக்கோம், இப்போயே மழை வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது இங்கே நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரத்துக்கு. ஸோ அப்படி வரும்போது இங்கே ஒரு பெரும் வெள்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு லெட்டர் வந்து அனுப்பியிருக்கோம். இதை தவிர்த்து இங்கே வந்து மக்களுக்கு என்ன மாதிரியான தேவை இருக்குது, ஃப்ளட் வந்து இங்கே வரப்போது தான், நகரம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் வந்து மீண்டு எப்படி வருது, அரசாங்கத்தோட எப்படி டைப் பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் வந்து கண்டினியூவாக இங்கே நடந்துட்டுருக்கு. பசங்கள் மூலிமா நம்ம மேற்கொண்டு இதை வந்து தீவிரமாகவும் எடுத்துகிட்டு போகிற ஒரு முயற்சியில் வந்து இருக்கும். ஏன் வெள்ளம் நிறையா வருதுன்னா, நம்ம தண்ணி அந்த மழை பெஞ்சு தண்ணி வர இடத்துல நம்ம குப்பியை வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். நம்ம அடைச்சி வைக்கிறதுனால அந்த தண்ணி போகிற இது அடைச்சதுனால நம்ம ஊருக்குள்ளே வருது. நம்ம ஊருக்குள்ளே வர்றதுனால நம்மளுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது.